நிகழ்ச்சியை மெருகூறுவதற்காகவும் இது அரங்கம் சம்பந்தமான நிகழ்ச்சி என்றபடியால் அதில் எங்களுடைய நாடகங்களிலிருந்து சில பகுதிகளை செய்து காட்டுவது அல்லது வாசித்து காட்டுவது போன்ற நிகழ்ச்சியாக இருக்கும். இதிலே 3 நாடகங்கள் முதலாவது பகுதியிலே இடம்பெறுகின்றன. அதிலே யுவதர்மத்தில் எங்களுடன் 79ஆம் ஆண்டிலிருந்து 82 வரை 29 மேடைகளிலே இலங்கை முழுவதும் பயணித்த ரவிச்சந்திரன். வலியவர்கள் போராட மெலியவர் என்றார். வலியவர்கள் போராட மெலியவர் இருக்கின்றார். அதுதான் நியதி, அப்படித்தான் அமைப்பு. அதுதான் நியதி, அப்படித்தான் அமைப்பு. வலியவரின் சொந்தம் வலிமை, மெலியவர்க்கெங்கே வலிமை. வலியவரின் சொந்தம் வலிமை, மெலியவர்க்கெங்கே வலிமை. அதுதான் நியதி, அப்படித்தான் அமைப்பு. அதுதான் நியதி, அப்படித்தான் அமைப்பு. வலியவர்கள் போராட மெலியவர் இருக்கின்றார். விழுகின்ற பொருள்களை விழவிடுங்கள், விழுந்ததன் பின்னால் எட்டி உதை விடுங்கள். விழுகின்ற பொருள்களை விழவிடுங்கள், விழுந்ததன் பின்னால் எட்டி உதை விடுங்கள். அதுதான் நியதி, அப்படித்தான் அமைப்பு. அதுதான் நியதி, அப்படித்தான் அமைப்பு. போட்டியில் வென்றவன் தான் போஜனத்தை புசிப்பான். அதுதான் நியதி, அப்படித்தான் அமைப்பு. ஆண்டவனோ மேலே, அமைப்புகளோ கீழே. அவன் மனிதன் தன்னை படைத்தான், எஜமானிடம் கொடுத்தான். அதுதான் நியதி, அப்படித்தான் அமைப்பு. அதுதான் நியதி, அப்படித்தான் அமைப்பு. அதுதான் நியதி, அப்படித்தான் அமைப்பு. அதிர்ஷ்டக்காரன் ஆழ்வான், துரதிருஷ்டி மாழ்வான். அதிர்ஷ்டக்காரன் ஆழ்வான், துரதிருஷ்டி மாழ்வான். அதுதான் நியதி, அப்படித்தான் அமைப்பு. அதுதான் நியதி, அப்படித்தான் அமைப்பு. வலியவர்கள் போராட மெலியவர் இருக்கின்றார். அதுதான் நியதி, அப்படித்தான் அமைப்பு. அதுதான் நியதி, அப்படித்தான் அமைப்பு. இந்த நாடகம் பெர்டோல்ட் பிரெக்ட் யுகதர்மம், அதாவது எக்ஸெப்ஷன் அண்ட் ரூல் என்ற நாடகத்துடைய தமிழ் மொழியாக்கம். அதனுடைய வியாபாரி பாடுவதாக, வியாபாரியோ முதலாளி இந்த கூலியை அழைத்துக் கொண்டு பயணம் செய்கிறதாக அந்த நாடகம் அமைந்திருக்கும். அதில் அடுத்ததாக நாங்கள் அதாவது வாசிப்பு அரங்கமாக செய்யக்கூடிய நாடகம், நாடகம் போகிற வழிக்கு வந்து இது 2005ஆம் ஆண்டு நோபல் பரிசு பெற்ற ஹாரல்ட் பீட்டர் அவர்கள், லண்டனை சேர்ந்தவர். அவர் எழுதிய நாடகத்தினுடைய தமிழ் மொழியாக்கம். நாங்கள் இதை டிரான்ஸ்கிரியேஷன் என்று தான் சொல்லுவோம். தமிழ் நாடகம் போலவே தெரிவிக்கக்கூடிய மாதிரியாக அந்த டிரான்ஸ்கிரியேஷன் அமைந்திருக்கும். அவர் 1930 லண்டனில் பிறந்தவர் ஹாரல்ட் பீட்டர். இந்த நாடகத்தை அவர் ஒரு இரவிலே எழுதி முடித்தார் என்று அறிந்திருக்கிறேன்.
அதாவது ஒரு துருக்கிய டிப்ளமேட் சொன்ன சில விஷயங்கள் இந்த சித்திரவதையை பற்றி அவருக்கு கோபமூட்டியது பிறகு அந்த ஒரு இரவிலே அவர் அது மிக கோபமாக எழுதிய நாடகம் ஒரு சிறிய நாடகம். இந்த சிறு நாடகங்கள் மிக பொறி போல இருக்கு. அந்த மாதிரியாக மிகவும் பாத்திரமான பொறி போல அமைந்த நாடகம். அதில் இருந்த ஒரு பகுதி ஒரு சர்வாதிகார நாட்டில் சித்திரவதைக்கு உட்பட்ட ஒரு கைதியும் அவரது மனைவியும் மகனும் மாறி மாறி வேதனைக்கு சித்திரவதைக்கு உட்படுத்தப்படுவது. அதாவது வார்த்தை கூடாக சித்திரவதை சிறுசதன் சொல்லப்படுவது. நான் அந்த அதிகாரியுடைய வசனத்தை வாசிக்கிறேன். ஆளை உள்ளுக்கு கொண்டு வா. வணக்கம், எப்படி இருக்கு? சுத்தி வளைக்க தேவையில்லை, அது மட்டும் வேண்டாம். அதுதானே நீர் மரியாதை என்ற மனிதர் நான் தான். ஏதோ இது என்ன நினைக்கிறீர்கள்? இது என்னுடைய விரல், என்னுடைய சின்ன விரல், என்னுடைய பெரிய விரல். என்னுடைய சின்ன விரலை நான் பெரிய விரலை போல இப்படி உங்களுடைய கண்ணுக்கு முன்னால ஆட்டு. இப்படி இப்ப என்னுடைய சின்ன விரல் அதே மாதிரி செய்யும். என்னால் ரெண்டையும் பாவிக்க ஒரே நேரத்தில் இந்த பாவம் நான் நினைக்கிற இதையும் என்னால் செய்ய இயலும். நீ எனக்கு விசரணை நினைக்கிறீரோ? என்னுடைய அம்மா அப்படி நினைச்சான். ஆட்கள் இந்த கண்களுக்கு முன்னால விரல்களை ஆட்டுவது மொக்குத்தனம் என்று நினைக்கிறீரோ? உங்களுடைய எண்ணம் விளக்கு. நீர் பெரிய புத்திமான். அது என்னுடைய தப்பாத்தென்றால் அப்படி நினைப்பிடும். அல்லது அது என்னுடைய பால் உட்பட்டால் எனக்கு கண்களை பற்றி ஏன் புரிய? கண்களை பற்றி எனக்கு வழிய இருக்கு. என்னுடைய கண்களை பற்றிய மற்றவர்களுடைய கண்களை அவர்கள் மிகவும் நலிவானவர்கள். அவர்களுடைய ஆன்மா அவர்களுடைய கண்கள் கூடாக தெரியும். நீர் சமய நம்பிக்கை உள்ள ஆளம். நான் கடவுள் நம்புகிறேன். கடவுள் யாருடைய பக்கம் நினைக்கிறேன். நான் கொஞ்சம் பிடிக்கப்படும். உமக்கு உங்களோட பெஞ்சாதி எங்க யோசனையா இருக்கும். அவ இன்னொரு அறையில் இருக்கிறான். வடிவான பொம்பளை. அப்படி இது இந்த குடி நல்லா தான் இருக்கு. யோசியாது, நான் மறைக்க மாட்டேன். நான் வளவளக்கிற தரவழியை கவனித்திருப்பீர். நான் யாரும் சொல்லத்தக்க சம்பிரதாயமான பழக்கப்பட்டு போன தரவழிகளில் ஒருத்தர் ஒருவேளை நினைக்கிறீர். சொல்ல போனால் வளவளத்துக் கொண்டு சிநேகிதமாக அசட்டையாக கிரிக்கெட்டில் ஆட்டத்தை துவங்குறவன் கொஞ்சம் துஷாராக கவலை இல்லாமல் அடிக்க, இன்னொரு பக்கத்தில் அமைதியா கண்பாட்டில் பதுங்குற புலி மாதிரி காத்திருக்கிறது போல நினைக்கிறேன். அப்படி நான் இந்த இடத்தை கடவுள் எனக்குள்ளார பேசுறேன். நான் சொல்றது வேத காலத்து கடவுள். இருந்தாலும் நான் ஒரு பிராமணன் இல்லை. எல்லாரும் என்ன மதிக்கிறாங்க. நீரும் தான் என்ன, அதுதான் சரியான முறை. மெத்த பெரியவங்க எனக்கு கொண்டு சொல்லுவோம். உங்களோட பெஞ்சாலையும் பார்க்க வடிவானமாச்சு. நீர் கொடுத்து வச்சிட சொல்லு. போற வழிக்கு என்னோட நினைக்கிறது. நீர் சாவை நினைச்சுக்கிறீங்க. முடியாத இருக்குது. மற்றவருடைய சாவை நீர் மற்றவருடைய சாவை நேசிக்கிறீர்கள், அல்லது எப்படியும் நான் மற்றவருடைய சாவை நேசிக்கிற அளவுக்கு நேசிக்கிறேன். உங்களுடைய ஆன்மா உங்களுடைய கண் வழியாக உழைக்கிறது.
நீ அந்த மனைவியை நீ உன்னுடைய புருஷனை எப்போது சந்தித்தாய்? எனக்கு 18 வயதாக இருந்தது. ஏனா சும்மா சந்தித்தேன். நான் திட்டமிட்டு செய்யல. ஏன் இல்லை? எனக்கு அவரை தெரியாது. ஏன் தெரியாது? ஏன் தெரியாது? எனக்கு அவரை தெரியாது. ஏன் தெரியாது? அவரை முதல் முறையா சந்தித்தேன். எப்போ? எனக்கு 18 வயசாக இருக்கும்போது. ஏன்? அவர் அறையில் இருந்தார். அவன் அவன் அதே அறை. எதே? நான் இருந்த அறை. நீ இருந்த நான் இருந்த அறை. அறை என்ன அறை? ஒரு அறை. என்ன அறை? என்னுடைய அப்பாவின் அறை. உன்னுடைய அப்பா? அவருக்கும் இதற்கும் என்னுடைய சம்மதம்? உன்னுடைய அப்பா இந்த குடிவு நீ உன்னுடைய புருஷனை எங்க மாதிரி சந்தித்த? ஒரு தெருவில். அங்க நீ என்ன செய்து கொண்டிருந்த? நடந்து கொண்டிருந்தேன். அவர் என்ன செய்து கொண்டிருந்த? நடந்து கொண்டிருந்தார். நான் எதையோ கீழே போட்டேன். அவர் அதை பொறுக்கினார். நீ அதை கீழே போட்ட? பின்னேற பார்த்துட்டீங்க. நீ குடித்திருந்த? நீ போத மருந்துக்கு உட்பட்டிருந்தார்? நீ உன்னுடைய மருத்துவமனையில் உழைத்திருந்தார்? நான் மருத்துவமனையில் இருக்கவில்லை. நீ இப்போ எங்க இருக்கிறாய்? நீ இப்போ எங்க இருக்கிறாய்? நீ இப்போது மருத்துவமனையில் இருக்கிறதா நினைக்கிறியா? மேல் வீட்டில் இருக்கிறது கன்னியாஸ்திரி மாதிரி நினைக்கிறியா? மேல் வீட்டில் இருக்கிறது கன்னியாஸ்திரி மாதிரி இல்லை. என்ன இருக்குது? ஆம்பளியர். அவங்க உன்னை ரேப் பண்ணாங்களோ? எத்தனை தடவை ரேப் பண்ணாங்க? நீ எத்தனை தடவை ரேப் பண்ணப்பட்ட? எத்தனை தடவை? இது என்னுடைய பெரிய இது என்னுடைய சின்னது. நான் இதை உங்க கண்ணுக்கு முன்னாலே இப்ப உன்னை எத்தனை தடவை ரேப் பண்ணினாங்க தெரியாது. பிறகு நீ ஒரு நம்பகமான சாட்சியன்னு உன்னை சொல்றியோ? நீ ஒரு அழகான பெண், அழகா இருந்த. இந்த மகனுக்கு வயசு 7. அவனோட சின்ன ராசி. நீ அவனை அப்படி ஆக்கிட்ட. நீ அவனுக்கு அப்படி இருக்க சொல்லி கொடுத்த. வேறு பழியில்லாமல் அப்படி செய்யல. நல்லவனா வரும்படியாக நீ அவனை ஊக்குவித்திருக்கலாம். அதுக்கு பதிலாக நீ அவனை ஒரு சின்ன ராஸ்கலாக வளர்க்கிற ஊக்குவித்திருக்கலாம். கௌரவமான படை வீரர்கள் மேலே கடவுளின் படை வீரர்களுக்கு துப்பும்படி நீ அவனை ஊக்குவித்திருக்கிறாய். நீ என்ன விதத்தில் இதெல்லாம் வேண்டி சுரக்காங்க? உன்னில் எனக்கு ஒரு அக்கறையில்லை. இந்த வேலை நான் நாளை பெறும்போது போகவும் ஆனாலும் போக முந்தி நீ இன்னும் கொஞ்சம் காலங்களுக்கு கலைப்பட்டு வெட்டி போகலாம்னு நினைக்கிறேன். நன்றி. இது வந்து நாங்கள் மேடையில் செய்கிற பொழுது ஒளியமைப்பு, இசை, பக்கத்தின் அணிசுடர்கள், பல விஷயங்கள் இருக்கிறது. இது நாங்கள் வாசிப்பாக மட்டும் அந்த உள்வை ஓரளவுக்கு கடத்தக்கூடிய அளவுக்கு கடத்த எங்களுடைய முயற்சி. அடுத்தது பிரத்யேக காட்சி. நீங்கள் தலைவர் பார்த்திருப்பீர்கள். இது வஸ்லவ் ஹாவல் அவருடைய சுயசரிதை பாங்காக எழுதிய 3 நாடகங்களில் ஒன்று. மன்னிக்கவும் என்ற பொது தலைப்பிலே நாங்கள் 3 நாடகங்களை 2 நாடகங்களை செய்திருக்கிறோம். அவர் அதாவது கருத்து முரண்பாடு, அதாவது அதிகாரத்தின் கருத்துக்கு முரண்பட்டதாக இருந்த காரணத்துக்காக கூலி வேலை ப்ரூவரியில் வேலை செய்ய பணிக்கப்பட்டிருந்தார். சோவியத் ஆக்கிரமிப்பு காலத்திலே நடந்த தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவத்திற்கு தான் இந்த நாடகம் எழுதியிருக்கிறார். சுவையாக இருக்கும். அதனால் ஒரு விருதம் இருக்குது அந்த நாடகத்திலே. நீங்கள் வாசித்தால் தெரியும், அது பார்த்தவர்களுக்கும் தெரியும்.
அது சின்ன சின்ன பசங்கள் பில்டப் பண்ணி ஒரு போஸ்ட் ஒரு இடத்துக்கு வரும் பிறகு திரும்பி அப்படி ஒரு இதில் எழுதப்பட்ட நாடகம் நகைச்சுவையாகவும் இந்த நாடகம் இந்த முதலாவது இந்த நாங்கள் வாசித்த பகுதியையும் ஹரல் பின்னுடைய நாடகத்தை தமிழ்படுத்தியவர் பேராசிரியர் சிவசேகரம். இந்த நாடகமும் பேராசிரியர் சிவசேகரம் அவர்கள் தமிழ்படுத்தவிலே வெளியேற்றப்பட்டது. நூலூர்களிலிருந்து பல தடவை 30 தடவைகளுக்கு மேல் நாங்கள் வெளியேற்ற நாடகம். இதில் நடித்தவர்கள் மிக சிறப்பாக நடித்தவர்கள். அதாவது பௌரவழி பன்றிலும் சானா வாசுதேவன் இடையிலே மிகவும் சிறப்பாக நடித்திருந்தார். அதை நான் இப்பொழுது வாசித்து காட்டினேன். அதில் அந்த பகுதி வந்து நாங்கள் லண்டனிலே 2 காலத்துக்கு முதல் செய்த நிகழ்விலே அவரே நடித்திருந்தார். இது இந்த நாடகம் அப்படியே நாங்கள் அங்கே லண்டனில் செல்வோம். இப்போ நாங்கள் ஒரு வாசிப்பு அரங்காக செய்கிறோம். இந்த 2 பேரும் இந்திரன் சசி என்ற தம்பதிகள் அதிகாரத்தோடு ஒத்து போகிறவர்கள். அவருடைய நண்பரை வீட்டுக்கு அழைத்து, இப்போ நாங்கள்லாம் இப்படி வசதியாக இருக்கிறோம், நீ வசதியாக அப்படி இருக்கலாது, நீ முரண்பட்டு கொண்டு போய் முகத்திரமாக இருக்காது என்ற மாதிரி சம்பட்டம் அடிக்கிறதாகவும் அமைந்த நாடகம். அந்த அரசியல் கருத்து வந்து மிக ஊடகமாக உள்ளார்ந்து நேரடியாக வராது. அது மிக சிறப்பாக மனுவேற்பில் இந்த பாத்திரத்தில் சசி ஆனந்தராணி அதே பாத்திரத்தில் அதில் ஒரு கணேஷ் என்ற மகன். அவர் கணேஷ் மகனை பற்றி கேட்கிற இடத்திலிருந்து நாங்கள் சரியா மகன் எப்படி இருக்கிறார் என்று கேட்கிறார். அருமையான படிவான பிள்ளை, நல்ல கட்டிக்கார குணமான பிள்ளை, எல்லாம் எனக்கு மறக்க மாட்டான், எல்லாம் துருவி துருவி கேட்பான். அருமையான தங்கமான பிள்ளை. அவனை விட்டுட்டு அமெரிக்காவுக்கு போய் 2 கிழமையில வந்தால் ஆளையே மாறி போயிட்டான். அந்த அளவுக்கு வளர்ச்சி, அந்த அளவுக்கு இருப்பான். ஒரு உதாரணத்துக்கு மேலே சொல்றேன், உமக்கு மெல்ல சொல்ல மறந்து போய் இன்றைக்கு நான் சாப்பிடுறேன் சாயந்தரம் என்ன கேட்ட வந்துடுங்க என்னட்ட வந்து அப்பா அவளை தண்ணியில தாண்டு போக கேட்டான். நான் உரைச்சு போறேன். உண்மையா அப்படியே கேட்டவன் யோசிச்சுப்பேன். கணேஷ் ஒரு சின்ன படியன் எப்படி ஒரு கேள்வி கேட்பானுக்கு நான் நினைக்கிறேன். உண்மையாவே சொல்றேன், அவளை தண்ணியில தாண்டு போக கேட்டவன். என்ன என்னட்ட வந்து அவளை தாண்டு போக கேட்டான். பாடு சொல்லி யாருக்கும் இந்த யோசனை வரும், அவளை தாண்டு போக பாடு சொல்லியப்பா. கணேஷ் இந்த அவரனை வேலையை பற்றி யோசிப்பான். இதனால என்ன யோசனை, நீ மட்டும் இருந்தினால் எத்தனை வேலை போட்டு கிடக்கு. உனக்கு தெரிஞ்ச வேலையாது, பழக்கமான வேலையாது. உனக்கு நான் ஒரு பத்திரிகை ஆசிரியராக இருக்கலாம், பிரசுக்கு பொறுப்பாக இருக்கலாம். கணேஷ், நீங்கள் கட்டிக்காரர், உங்கள்கிட்ட திறமை இருக்கு, தகுதி இருக்கு, திறமை இருக்கு, கடுமையா வேலையும் செய்வீர்கள். ஏன் உங்களால் இயலாது? ஏன் நீங்கள் சவாலுக்கு முகம் கொடுக்க மாட்டீர்கள்? இப்போ பாருங்க கணேஷ், எங்கட சீனியம் கஷ்டமா, உலகம் பிளவுபட்டு கிடக்கு. ஒருத்தருக்கும் எங்கட நாட்டில் நம்பிக்கை இல்லை, ஒருவரும் உங்களுக்கு உதவ மாட்டோம். விஷயங்கள் என்ன மோசமாக மேலேயே திருந்தால் நாங்கள் என்னத்தை செய்யணும்? எங்களால் ஒன்றையும் மாற்றலாம். மலையோட மோதினால் மண்டதான் உடையும்.